வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கிற கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டிக்கான நோட்டிஃபிகேஷன பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ரெகுலர் பேசிஸ் கேட்டகரிய சேர்ந்தது. அதாவது நீங்க ஜாயின் பண்ணி அப் டூ த ஏஜ் ஆஃப் 57 வரைக்கும் உங்களால சர்வீஸ் பண்ண முடியும். மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவுல 39,481 வேக்கன்சிஸ் வந்திருக்குது. சரிங்களா? இந்த கான்ஸ்டபிள் நீங்க என்னென்ன ஃபோர்ஸஸ்ல நீங்க கான்ஸ்டபிள் ஆவீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவோட சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சிஏபிஎஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள்கான வேக்கன்சிஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைஃபிள் மேன் இன் அசாம் ரைஃபிளும், அதுக்கப்புறம் சிப்பாய் இன் நார்கோட்டிக் கண்ட்ரோல் குரூப்ல சிப்பாய்க்கான வேக்கன்சியும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல நீங்க செலக்ட் ஆகுறது மூலியமா உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இன் இந்தியா. இந்தியாவுல எங்க வேணாலும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, 14 அக்டோபர் 2024. இன்னும் கரெக்டா பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு மேல உங்களுக்கு டைம் இருக்குது. இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்காக. இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ssc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்ததா இதுக்கு அப்ளை பண்றதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன், அதாவது நீங்க 10th பாஸ் பண்ணி இருந்தால் மட்டும் போதும். ஏசான் 1/1/2025 அப்போ நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க 18 இருந்து 23 வயது நிரம்பியவரா இருக்கணும். உங்களோட பிறந்த தேதியை வச்சுட்டு பாக்குறப்போ நீங்க 2/1/2002 இருந்து 1/1/2007 பிறந்தவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்பர் ஏஜ், அதாவது 23 வயசு அப்படிங்கிறதுக்கான கேட்டகரி வைஸ் ஒரு சில ஏஜ் லிமிட்ல ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கிறப்போ 5 வருஷத்துக்கான ஏஜ் லிமிட் ரிலாக்சேஷனும், ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 வருஷத்துக்கான ஏஜ் லிமிட் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க. இஃப் இன்கேஸ் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்து இந்த வேகன்சிஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, as per கவர்மெண்ட் பாலிசிஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் ரிலாக்சேஷன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இதற்கான சேலரி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க சிப்பாய், அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நார்காட்டிக் கண்ட்ரோல் ப்ரூ, அதாவது என்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மட்டும் பாத்தீங்கன்னா சிப்பாய் அப்படிங்கிற கேட்டகரியில எடுக்கிறாங்க. அந்த கேட்டகரியில நீங்க வரும்போது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பே லெவல் படி பே லெவல் 1ல உங்களோட பேமெண்ட் இருக்கும். உங்களோட மினிமம் பேசிக் பே எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 18,000 to 56,900 rupees வரைக்குமா இருக்கும். அதோட சேர்த்து இன்னைக்கு கேட்டகரிக்கு இன்னைக்கு கண்டிஷனுக்கு உங்களுக்கு 50% டிஏ, அது மட்டும் இல்லாமல் மற்ற அலவன்ஸ்களும் கிடைக்கும். ஸோ நீங்க நார்கோட்டிக் கண்ட்ரோல் ப்ரூவில் சிப்பாயா நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களோட ஆன் ஹேண்ட் சேலரி மினிமம் 30,000 to 35,000 வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தவிர மற்ற டிபார்ட்மெண்டல் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்றப்போ உங்களோட பே லெவல் 3ல் இருக்குது. மினிமம் பேசிக் பே எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இதுல மற்ற அலவன்ஸ்கள் எல்லாத்தையும் சேர்த்துறப்போ நீங்க ஜாயின் பண்ண உடனே மினிமம் 40,000 வரைக்குமான பேமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததா இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, நீங்க 10th வரைக்கும் என்ன படிச்சிருந்தீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. நான் ஃபியூச்சர்ல இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத பத்தின டீடைல்டு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் நீங்க கண்டிப்பா தமிழ்ல எழுத முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்த எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி 2 லாங்குவேஜ் மட்டும் தான் எழுதுற மாதிரி கொடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஆனால் இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் இல்லாமல் 13 ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரியான 13 ரீஜனல் லாங்குவேஜ்லயும் உங்களால எழுதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 10th வரைக்கும் தமிழ் மீடியம்ல தான் நான் படிச்சிருக்கிறேன், என்னால இங்கிலீஷோ ஹிந்தியோ எக்ஸாம் கொடுக்க முடியாது, எனக்கு அது புரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தமிழ்ல எக்ஸாம் கொடுக்கலாம். சரிங்களா? தமிழ்நாட்டுல இதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுதுறதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி,
வேலூர், அதுக்கப்புறம் வந்துட்டு புதுச்சேரி. இந்த மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. நீங்க அங்க போயிட்டு வந்துட்டு அதாவது நீங்க அப்ளை பண்ணும் போதே வந்துட்டு நீங்க இதற்கான சென்டர் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணுவீங்க. 2 ஆர் 3 சென்டர்ஸ். அதுல எந்த சென்டர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குதோ அங்க போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாமை கிளியர் பண்றவங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 செலக்ஷனுக்கு வந்துட்டு போவீங்க. அவங்க அது எங்க நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சென்டர்கள்ல வந்துட்டு நடக்கும். ஸ்டேஜ் 2ல என்னென்னவெல்லாம் நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது வந்துட்டு உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பார்வை திறன், இந்த மாதிரியான செக்அப் எல்லாம் வந்துட்டு பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்துட்டு சொல்றாங்க. அதை முடிக்கிறவங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல என்னவெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரன்னிங், புஷ்அப், புல்அப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்து இந்த கேட்டகரி போஸ்ட்டுகளுக்கு நீங்க அப்ளை பண்றப்போ நீங்க இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இது ரெண்டுமே வந்து நீங்க கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ்க்கான செக்அப் மட்டும்தான் இருக்கும். நீங்க எந்த ரன்னிங்கோ, புஷ்அப்போ, புல்லப்போ வந்து நீங்க பண்ண தேவையில்லை. இது ரெண்டையும் நீங்க கிளியர் பண்றப்போ அதுக்கப்புறமா நடக்கிறது என்னன்னா டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். சரிங்களா? அந்த டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு டிஎம்இன்னு வந்துட்டு சொல்றாங்க. நீங்க அதுலயே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நோ ப்ராப்ளம். அப்படி இல்லாம உங்களுக்கு ஒரு உடம்புல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது, 1 மாசம் 1.5 மாசத்துக்குள்ள வந்துட்டு அதை சரி பண்ணக்கூடியது, அதாவது வந்துட்டு வெயிட் கம்மியா இருக்கு, இல்ல வெயிட் எக்ஸ்ட்ராவா இருக்குது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளங்களை வந்துட்டு 1 மாசம் 1.5 மாசத்துக்குள்ள வந்துட்டு கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிறத அடுத்ததா ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும். இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்றாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்ட்டா பாஸ் ஆகி செலக்ஷன் ஆகி இருக்கிறப்போ நீங்க கண்டிப்பா வந்துட்டு இதற்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 கேண்டிடேட்ஸுமே வந்துட்டு இதற்காக அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்க இன்கேஸ் வந்துட்டு நீங்க என்சிசில வந்துட்டு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில போனஸ் மார்க்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த போனஸ் மார்க் எப்படி கொடுக்குறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்சிசி சி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 5% வந்துட்டு போனஸ் மார்க் கொடுக்குறாங்க. அதுவே என்சிசி பி சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்கு 3% போனஸ் மார்க்கும், என்சிசி ஏ சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்கு 2% போனஸ் மார்க். அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாத்துலயுமே வந்துட்டு உங்களுக்கு ஹையர் நம்பர்ஸா வந்துட்டு கிடைக்கும். இந்த 2%, 3%, 5% அப்படிங்கிறது. அடுத்ததாக இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏதாவது அப்ளிகேஷன் ஃபீ இருக்குதான்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கான வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஆனால் இந்த ஃபீயும் வந்துட்டு ஒரு சில கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு எக்ஸம்ஷனாக இருக்குது. அது யார் யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸுக்கும், உமன் கேண்டிடேட்ஸுக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஃபீயும் வந்துட்டு பே பண்ண தேவையில்லை. இந்த ஃபீயை வந்துட்டு நான் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் இதற்கான ஃபீயை வந்துட்டு பே பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம்னா யூபிஐ, நெட் பேங்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 அக்டோபர் 2024 வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், பேமெண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு கால் லெட்டரும் வந்துட்டு வராது. உங்களோட ரிட்டன் எக்ஸாமுக்கோ இல்லை வந்து உங்களுக்கான மற்ற ப்ரொசீஜருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து வந்துட்டு அப்ளை பண்ணுங்க. அடுத்ததா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வந்துட்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பார்ட்டில் வந்துட்டு இதற்கான சிலபஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷத்துக்கான டியூரேஷன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்துட்டு 2 மார்க் வந்துட்டு அவார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த 2 மார்க் அவார்ட் பண்ணுறதோட வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்துட்டு கேட்குறாங்க 20 கொஸ்டின்ஸ் 40 மார்க்குக்கு. அதே பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் வந்துட்டு 20 கொஸ்டின் கேட்குறாங்க 40 மார்க்குக்கு. பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், அதாவது நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா மேத்தமெட்டிக்ஸ், அதிலிருந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க 40 மார்க்குக்கு. கடைசி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி, அதில் ஒரு 20 கொஸ்டின் 40 மார்க்குக்கு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மொத்தமாக 80 கொஸ்டினுக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 60 நிமிஷத்துக்கான டைம் தான் கிடைக்குது. 1 மணி நேரத்தில் நீங்கள் 80 கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு தவறான ஆன்சருக்கும் வந்துட்டு 0.25 மார்க் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.